பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். பரிசுத்த வேதாகமத்திலே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். First John 5th chapter 13th verse. These things I have written to you who believe in the name of the Son of God, that you may know that you have eternal life, and that you may continue to believe in the name of the Son of God. அதாவது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியணும். சத்தியத்தை அறிவீர்கள். அறிதல் என்றால் ஒன்னர கலத்தல். ஆமா, ஒன்னர கலக்கணும். ஆமா, உங்களுக்கு நித்திய மரணம் உண்டென்று நீங்கள் அறிய ஒன்னு பிசாசு சொல்றான். அப்போ நித்திய மரணம் உண்டென்று அதை அறியறதுன்னா பிசாசும் மனிதனும் ஒன்னரை கலக்கிறது. என்னது? பிசாசும் மனிதனும் ஒன்னரை கலக்கிறது. அறிதல் என்றால் என்ன? கணவன் மனைவியும் ஒன்னரை கலத்தல். அறியும் போது அங்கே ஒரு பிறப்பு உண்டாகுது, ஒரு கர்ப்ப பிறப்பு உண்டாகுது. அதுதான் இங்க இயேசு சொல்ற, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமா, ஒன்னரை கலக்கல்னாக அங்க பிறப்பு உண்டாகாது, அங்க நித்திய ஜீவன் பிறக்காது. அப்போ இயேசுவும் நீங்களும் ஒன்னரை கலக்க வேண்டும். ஆனா மனுஷன் பிசாசோடு ஒன்னரை கலக்கிறான். பிசாசை அறிகிற அறிவினாலே நித்திய மரணம் உண்டென்று அறிந்து கொள்ளுகிறான். வாழ்க்கையில சந்திக்கிறான் நித்திய மரணத்தை. ஆமா, ஒரு மனுஷன் மரணம்ன்றது எண்டு. 24 மணி நேரம் ஒருத்தர் சோகமாவே இருக்கிறான்னா அது ஒரு மரணத்தை அறிகிற அறிவு, நித்திய மரணத்தின் வெளிப்பாடு. கவலைப்பட்டுட்டே இருப்போம் 24 மணி நேரம். கவலை 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 கவலை. நல்லா தெரிஞ்சுக்கலாம், பிசாசு அவனும் ஒன்னரை கலக்கிறான். ஆமா, பிசாசு நித்திய கவலைக்கு சொந்தக்காரன். அவன் நித்திய ஆக்கினைக்கு நரகத்துக்கு என்று நியமிக்கப்பட்டவன். அவனுக்கு நித்தியமா கவலை இருக்குது. இப்போ இவன் என்ன பண்றான்? அந்த பிசாசோடு ஒன்னரை கலக்கிறதுனால எதுக்கத்தோடும் கவலை. சில பேர் எதுக்கத்தோடும் பயந்துட்டே இருப்பாங்க. பயம்ன்றது ஒரு பிசாசி சக்தி. பிசாசோடு கூட ஒன்னரை கலந்தா பயம் வந்துடும் உனக்கு. ஆமா, எதிர்காலத்தை குறித்து பயம். ஏன்னா அவன் பயப்படுத்துறவன். பிசாசு கூட பயப்பத்திட்டே இருப்பான். ஏன்னா பிசாசோடு ஒன்னரை கலக்கிற. இயேசு சொல்றாரு, என்னை அறியுங்கள், இயேசுவை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இவர் சொல்றார், நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு என்பதை அறிய உண்டு யோவான் சொல்றாரு. அப்போ ரெண்டு அறியணுங்க. நித்திய ஜீவன்னாக்கா ஜோயே, கவலை இல்லாத வாழ்வு, நோய் இல்லாத வாழ்வு, சாபம் இல்லாத வாழ்வு, தரித்திரம் இல்லாத வாழ்வு, வியாதி இல்லாத வாழ்வு, மரணம் இல்லாத வாழ்வு, பாதாளம் இல்லாத வாழ்வு. அதான் நித்திய ஜீவன். அதை நீ பூமியில் அறியலாம்.
அதுக்கு இயேசுவோடு ஒன்னரை கலக்கணும். இயேசுவோடு ஒன்னரை கலத்தல். ஆமா, இப்போ கணவன் மனைவி திருமணம் செய்து வைத்து என்ன பண்றாங்க, கணவன் மனைவி ஒன்னரை கலத்தல். ஒன்னரை கலந்ததுமே அங்க பிறப்பு உண்டாகுது, ஒரு கர்ப்ப பிறப்பு உண்டாகுதா இல்லையா? அதே மாதிரிதான் நித்திய ஜீவன், சுகம், பலன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் பிறக்கணும்னாக்கா இயேசுவோடு ஒன்னரை கலக்கணும். ஆனா மனுஷன் இயற்கையாவே பிசாசோடு ஒன்னரை கலந்து பிறந்திருக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். என்ன எப்படி பிசாசினால் உண்டானா? ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதன் தேவனுடைய வார்த்தை மீறி பிசாசு சொன்ன வார்த்தையின்படி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே கலந்துட்டான். பிசாசும் ஏவாலும் கலந்துட்டாங்க. ஆமா, இப்போ ஜீவன் போயிடுச்சு, நித்திய ஜீவன் கடந்து போயிடுச்சு, நித்திய மரணம் வந்துச்சு உள்ள. உடனே புருஷனுக்கும் கொடுத்து அவனும் பிசாசோடு ஒன்னரை கலந்து உடனே பயந்தார்கள், ஓடினார்கள், ஒளிந்தார்கள், வேதனைப்பட்டார்கள், பயப்பட்டார்கள். அங்கே மரணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நித்திய மரணம். புதிசா பிரியமானே, அப்போ யாரெல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க அந்த வட்டத்துல இருக்கிறாங்களோ அவங்க பிசாசோடு ஒன்னரை கலக்கிறாங்க. நன்மார்க்க துன்மார்கள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே ஒரு நாள் சாகவே சாவாய், ஒரு நாள். ஆனா சாவுக்கு முன்னாடி சாவினுடைய விளைவுகள், வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், பகை, கசப்பு, வைராக்கியம், இதெல்லாம் பிசாசுடைய சக்தி, மரண சக்திகள். பாவம் ஒரு மரண சக்தி, மரண வியாதி ஒரு மரண சக்தி, தரித்திரம் ஒரு மரண சக்தி, அவமானம், வெக்கம், மல்ட்டத்தனம், இதெல்லாம் மரண சக்தி தான். எதெல்லாம் தேவையோ நன்மை தீமை அந்த அறியத்தக்க கனி அறியதெல்லாம் ஒன்னரை கலக்கிறது. அப்போ அதை தேவனுக்கு செலுத்துறது, நன்மை தீமை உலகத்துக்கு செலுத்துறது. பிசாசோடி ஒன்னரை கலக்க இருக்க நிமிஷத்தோறும் பிரச்சனைன்றான் வாழ்க்கையில. நான் சின்ன வயசுல இருந்து பிரச்சனை தான் சந்திக்கிறேன்டாரு. எங்க அப்பாவுக்கு 86 வயசு. ஏன் அப்படி பிறந்திருக்கிறாரு? அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். தேவன்னா யாரு? நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவர். அந்த ஜீவ சரீரம், ஜீவ விருட்சத்துக்கடி, நன்மை தீமை கடியிலிருந்து விடுதலையாகி இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உடித்தது இருக்குது. இத பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்தணும். ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு செலுத்தும் போது ஒன்னரை கலந்துட்ட நீ. இயேசுவோடு ஒன்னரை கலந்தாய். ஒரு ஆளு கூட பகைக்க கூடாது. அதான் அப்பதான் கலக்க முடியும். எப்போ ஊருக்கு 2 பேர் கசுப்பு, தெருக்கு 2 பேர் கசுப்பு, பேர் விசுவாசி, ஊழிகார, அரசியல்வாதி மேலாம் கடுப்பு கசுப்பு வந்தாக்கா கலக்கிறது ஸ்டாப் ஆகி அரைக்குறையா தான் இருக்காது. இவ்வளவா ஏசு தேவி நீதிட்டு உடித்ததுல ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அந்த ஜீவ சொல்ற ஜீவனை பாக்குறவெல்லாம் ஆஸ்வதிக்குது, மன்னிக்கிறது, அன்பு கொடுறது, ஜீவ சொல்ற ஜீவனத்தை கொடுக்குது தேவனுக்கு, தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. உடனே ஒன்னரை கலந்தாய். நித்திய மரணம் உன்னை விட்டு கடந்து போயிட்டு அசுத்தாய் போயிடுச்சு, பரிசுத்தாய் வந்துச்சு. நித்திய ஜீவன் உண்டென்பதை நீ அறிவாய். அதாங்க சொல்றாரு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் சொல்றார். அறியணும் யார்? ஏற்கனவே ஒன்னு அறிஞ்சிட்டு இருக்கிற. உங்களுக்கு நித்திய மரணம் உண்டென்று ஏற்கனவே அறிந்து விட்டாய். ஆதாம் ஏவாள் வழியா பாவம் செய்து அறிந்து விட்டாய். அதுக்கு தப்ப முடியாது. இப்போ இன்னொன்னு நீ அறியணும். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், அப்புறம் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கணும். இந்த நித்திய ஜீவன் உனக்கு உண்டு என்று அறியணும்னா நீ யார் மேல் விசுவாசமா இருக்கணும்? குமாரன் மேல் விசுவாசமா இருக்கணும். யார்? தேவனுடைய குமார், இயேசுதான். அப்போ நித்திய மரணத்தை அறியும் போது ஆதாமின் மேல விசுவாசம். நம்ம ஆதி தகப்பன், உலகத்துல எல்லாருக்கும் மூல தகப்பன் ஆதி தகப்பன். ஆதாம் ஏவாள் மேல விசுவாசம். அவங்க தேவனுடைய வார்த்தையை மீறிட்டாங்க. நன்மை தீமை கனியை சாப்பிட்டதுனால, பிசாசின் பிள்ளையானதுனால நம்ம நித்திய மரணத்தை அஞ்சிட்டோம்.
இப்ப அதை ஸ்டாப் பண்ணிட்டு கடைசி ஆதாம் இயேசு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாமத்தின் மேல் விசுவாசம். விசுவாசம் என்னது? தேவனுக்கு ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு, அது பேர் தான் விசுவாசம். அப்ப நன்மை தீமையே தேவனுக்கு முழு உலகத்தை காட்டுறதுனால மனுஷன் பிசாசோடு சஞ்சரிக்கிறான். உலகம் உள்ள குட்டி பாதாளன்றான். பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நடப்பு, குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பாருங்க. எங்க பார்த்தாலும் திருடுறது, கொள்றது, திருடவும் கொள்ளவும் அழிக்கவும், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை, குடி கூத்து, பிரிவினைகள், கசப்புகள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோர் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, அரசியலில் பிரச்சனை, டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்ல பிசாசோடு ஜனங்க சஞ்சரிக்கிறதுனால குட்டி பாதாளமாகுது. உலக பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டில் நடக்கிற காரியங்கள் எல்லாம், குடும்பத்தில் நடக்கிற காரியம் எல்லாம். இப்ப இதுக்கெல்லாம் தப்பணும்னா என்ன பண்ணணும்? தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கணும். அது எப்படி வைக்கிறது? தேவனுடைய குமார் இயேசு கிட்ட வருது. இயேசு கிட்ட எப்படி வருது? அவர் ஜீவ சரீரத்தை புஷிக்கணும். நன்மை தீமை கனி புஷித்திருக்கிறேன் நீ, அதை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்கிற உடனே பிசாசை அறிகிற அறிவு நித்திய மரணத்தை கொடுக்குது. உன் சரீரத்துல, உன் குடும்பத்துல, உன் வேலை ஸ்தலத்துல, உன் தொழில, வியாபாரத்துல. அப்போ கிறிஸ்து, அதான் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சித்தி. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறான். அதான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். புரியுதா? புரியுமாங்கல்ல? ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியத்துக்குள்ள வாங்க. அல்லேலூயா. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம், ஜீவ வார்த்தைக்குள்ள வாங்க. இப்போ ஒரு மனுஷன் நித்திய மரணத்துல ஊறி போய்க்கிறான். அவனை பட்டுன்னு நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வரணும். எப்படி பண்ணி கொண்டு வரலாம் அவனை? இயேசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுக்கிறாரு. இவர் இயேசு கொடுக்கிறாரு. அவன் பேர் சொல்லி ஆதாம் வந்து மூடு கொடுத்து குத்தா இருப்பாருங்க. உடனே அத்தனை 2000 அசுத்தாவி, மரணத்தின் அதிபதி பிசாசெல்லாம் ஓடுது. அவனை விட்டு ஓடுது. பசுத்தாவி உடனே வர்றாரு. தேவதூர்கள்லாம் வர்றாங்க. அவனை நித்திய ஜீவனுக்கு நேரம் நடத்திட்டேன் ஏசு கொஞ்ச நேரத்துல. ஆனாதான் என் செய்தி கேட்டா நீ உங்களால ஊழிய செய்யாம இருக்க முடியாது. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதிச்சிருக்கிறேன். ஏசு எங்க போனாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். ஜீவன்னா என்னங்க? மரணம்னா என்னங்க? மரணம்னா எல்லா கேடுபாடுகளின் தொகுப்பு. ஜீவன்னா எல்லா நன்மைகளின் தொகுப்பு. அங்க கெட்டதே கிடையாது. அப்போ மரணத்துல நல்லதே கிடையாது, எல்லாமே கெட்டது. மரணம் பேரு. இது வந்து ஜீவன், ஜோயே. ஜீவன்னா எல்லா நன்மைகள், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், சுகம், பல, ஜீவன், மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம், வானதோஷ சகல அதிகாரம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற ரிஜாய்ஸ், சந்தோஷம், வெற்றி, மகிமை, கனம், எல்லாத்தையும் தொகுப்பு தான் ஜீவ விச்சதிரி. அவர் தான் தேவன், அவர் ஜீவன், அவர் இயேசு. அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்து. சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தலைமையில கவிச்சு கவலைப்பட்டு இருக்காத. ராத்திரி பகலாம் குண்டம் பிச்சுக்கினேன். எங்க அப்பா சொல்ல குண்டம் பிச்சுக்கின்னு உட்காந்துட்டான்னு. குண்டம் பிச்சுக்கின்னு உட்காந்துக்கிறா. குடும்பத்துக்கு சாபமாகறா. குடும்பத்துக்கு பிசாது ஏவல் விட்டுக்கிறாவா. குடும்பத்துல கவலைப்படுற பெண்களா இருக்கட்டும் சரி, ஆண்களா இருக்கட்டும், குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வர்றாங்க. உண்மை ஏசு. அதனாலதான் யாரை பார்த்தாலும் கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாத. அப்ப என்னத்தான் பண்ண? ஜீவ விருட்சதிகனிய தேவனுக்கு செலுத்து. ஆதாம் வந்து ஜீவ உலகம். இந்த வாக்கு தத்துவத்தெல்லாம் வாசிக்கிட்டு இல்லைனாக்கா பரிகாரத்தை பேசு. வியாதியா ஆறும் ஜீவ சரீரம். தேவன் தனக்கு ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஐஸ்வர்யம், மன்னிக்கிறேன், அன்பு கூறுகிறேன், ஆசிர்வதிக்கிறேன், தேவி நீதி உடித்தேர்தல. தேவனுக்கு உனக்கு இப்படி பேசி கவலைப்படுறதுக்கு பதிலா நீ தேவனோடு சஞ்சரிப்பாய், தேவனை அறிவாய், தேவனும் நீ ஒன்னரை கலப்பாய். அங்க பிசாசால் இருக்க முடியாது, அலகைத்து ஓடித்தான் ஆகும். பசுத்தாய் வராம இருக்குமா? பசுத்தாய் வந்துதான், அப்புறம் தேவதூதரும் வந்துதான் ஆவாரு. தப்ப முடியாது. தேவன் தம்மை தான் மறுதளிக்க மாட்டாரு. அப்போ உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். உங்களுக்கு நித்திய ஜீவன், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். உங்களுக்கு இங்க ஊர் பேரெல்லாம் சொல்ல. நீங்கள் யாரு?
அதான் நீங்கள் எந்த இனமோ எந்த ஜாதியோ எந்த மதமோ, ஒரு அம்மா வயிற்றில் பிறந்த நீங்கள், அது ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பா இருக்கலாம், வட அமெரிக்கா இருக்கலாம், தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இருக்கலாம், எங்க ஊர் ஸ்லோவா இருக்கலாமோ, சென்னையா இருக்கலாம், மதுரையா இருக்கலாம், பம்பாயா இருக்கலாம், பெங்களூரா இருக்கலாம், மைசூரா இருக்கலாம், கொல்லமா இருக்கலாம், திருவனந்தபுரமா இருக்கலாம். உங்க ஊர் என்ன ஊருமா? கேரளாவா இருக்கலாம், கர்நாடகா, தெலுங்கரா இருக்கலாம், காட்டு வாசியா இருக்கலாம், நாட்டு வாசியா இருக்கலாம். ஆதாம் வழியாய் பிறந்த நீ பாவம், எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்று போயிருக்கிற உனக்கு தான் சொல்றாரு, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியறதுக்கு தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கணும். ஆமா, நான் வைக்க மாட்டேன் தேவகுமார் மேலனாக்கா, நீ ஆதாம் மேல் தான் விசுவாசம் வைக்கிறேன். பிறந்த பிறப்பின்படி மூதாதைய தலைமுறையா, நாங்களாம் தலைமுறையா வந்தவங்க. வாங்க, எப்படி வாழ்ந்தாங்க தலைவர்? அது இந்த சாபத்துல பாவத்துல மறந்து இதில் தான் வாழ்ந்துக்கிறாங்க. நன்மை தீமை வாழ்க்கை, நன்மை நல்லவங்க கட்டணம் வாழ்ந்துக்கிறாங்க. அப்படிதான் பிறந்து வந்துக்கிறாங்க. நன்மார்க்கு துன்மார்க்கம் வாழ்ந்துக்கிறாங்க. அந்த தேவன் தங்களுக்கு பிசாசோடு சஞ்சரிச்சு சாபத்துல பாவத்துல மறந்து பாதாள வெளியே போய்க்கிறாங்க. இயேசு பரலோகத்தின் தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு அனுப்பினாரு? அந்த நித்திய மரணத்தில் சிக்கி தவிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அனுப்பினார். அதுக்காக தன் ஜீவ ரத்தம் ஜீவ சரீரத்தையும் சிலுவையில் கொடுத்தார். அந்த ஜீவ ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும், சகல மரணத்தின் கிரியைகளை நீக்கி சுத்திகரிக்கும். வியாதியிலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திலிருந்து, போதாத்திலிருந்து விடுதலாக்கி அவனுக்கு பரலோக ராஜ்யத்தையே கொடுக்கும். அதுதான் நித்திய ஜீவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கவும். இவை தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதி இருக்கிறேன். இவையெல்லாம் எழுதிக்கிறார். என்ன எழுதிக்கிறாரு? நன்மத்தேம வார்த்தை எழுதல, ஜீவ வார்த்தையை எழுதிக்கிறார். இயேசுக்கு பேரு ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையில எல்லாமே ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்றல், ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, எல்லாம் ஜீவ உலகம், ஜீவ ஐஸ்வர்யம். இது அப்படியே நன்மத்தேம கண்ணு, நன்மத்தேம காது, நன்மத்தேம ஆற்று, நன்மத்தேம தோல், நன்மத்தேம பூமி, நிமித்து பூமி, நன்மத்தேம உலகம், நன்மத்தேம வாழ்க்கை, நன்மத்தேம நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி அநீதி பாவம் சாபம், அதெல்லாம் இந்த நன்மத்தேமில்லை. அந்த ஜீவன்ல தேவ நீதி தூதல் இயேசு கிறிஸ்து வரல ஒரு ராஜ்யம் இருக்குது. அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து. நீ தேவனோடு சஞ்சரிக்கிறாய். இயேசு தேவனோடு சஞ்சரிச்சாருங்க. அவர் நன்மத்தையும் அறியத்த கிடையாது. இயேசு ஆதாம் வீட்டுல பிறக்கல, பரிசுத்தாவில கருத்தரித்து வந்தாரு. கன்னி மரியாள் வயதுல பரிசுத்தாவில கருத்தரித்து இந்த உலகத்துல பிறந்த அவர் என்ன சொன்னாரு? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்ன ஒரே ஆள் இயேசுதான். நம்ம சொல்ல முடியாது அப்படி. நம்ம ஆதாம் வீட்டுல நானே பொல்லாத வழி, நானே பொய்யன், நானே மரணம் தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம அப்படிதான் மரணத்துக்கு பிசாசின் வழியா வந்துக்கிறோம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டாகும் சொல்லப்பட்டது. அவர் என்ன சொல்ற? நானே வழி. என்ன வழி? மெய்யான வழி. நானே பொய் கிடையாது, சத்தியன்றாரு. நானே ஜீவன்றாரு. இப்போ நீ என்ன பண்ணணும்னாக்கா அந்த மெய்யான வழிக்குள்ள வரலாம். அவர் ஏற்றுக்கொள்ளும் போது பொய்யை விட்டு, அசத்தியங்கள் எல்லாம், பொய்யான காரியங்கள்லாம் விட்டு சத்தியத்துக்குள்ள வரலாம். அவர் ஏற்றுக்கொள்ளும் போது. அப்புறம் மரணத்தை விட்டு நித்திய ஜீவனுக்குள்ள வரலாம். எப்போ? அவரை ஏற்றுக்கொள்ளும் போது. ஏன்னா அவர் ஏற்றுக்கொண்டாதான் அவர் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கா. அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன்னாக்கா நீ அறிந்து அறியாமலோ பிசாசோடு சந்திருக்கிற வேதம் சொல்லுங்க. நான் சொல்ல, பரிசுத்த வேதம். வானத்தை பூமி உண்டாய் சர்வ வல்லமையில கர்த்தர் சொல்றார், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான். வேசியோடு இணைந்திருக்கிறவன் வேசியோடு இசைந்திருக்கிறது போல பிசாசோடு இசைந்திருக்கிறான்னு சொல்லப்படுது. பாவத்தோடு மரணத்தோடு இசைந்திருக்கிறான். இந்த பாவமும் மரணமும் மனுஷனோடு ஒன்னரை கலந்திருக்குது யுகா யுகமா. அதனால்தான் பிரச்சனையை சந்திக்கிறான் மனுஷன், வியாதியை சந்திக்கிறான், ஆபத்து விபத்து நாசம் மோசங்கள் இதெல்லாம் ஏன் சந்திக்கிறான்? அது ஒன்னரை கலந்திருக்கு, நன்மையும் தீமையும். இப்ப அதுல இருந்து விடுதலை இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே பிசாசுகளை இசைக்கிட்டு சாபத்துல பாவத்துல மரணத்துல தரித்திரத்துல கொள்ளை நோய் ஆபத்து விபத்து பலவிதமான எண்ணல்கள் போராட்டங்கள் பொல்லாத மனிதர்கள் பலவித சிக்கல்ல தவிக்கிற மனுஷா வருத்தப்பட்டு பாரு, எல்லோரும் என்னிடத்தில் வா.
எதுக்குவா? நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை சபை ஜீவ அப்பத்தை புசி, ஜீவ விருச்சத்துக்கு நீ சீக்கிரமா புசி. பிரசங்கம் பண்ணும் போதே புசித்துட்டு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ பரிசுத்தம், அது தேவ நீதி முடித்தது இருக்குது. அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. அப்போ நீயும் தேவனும் ஒன்னரை கலக்கிறீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இதுல பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திலிருந்து, பாதாளத்திலிருந்து பரலோக ராஜ்யத்தோடு கூட தேவனோடு கூட இணைத்து விடுவார். அதாங்க சுவிசேஷம். இவ்வளவுதாங்க சுவிசேஷமே, இயேசுவை பற்றிய செய்தி. அப்போ படிமா இங்கிலீஷ்ல. First John 5th chapter 30th verse. These things I have written to you who believe in the name of the Son of God, that you may know that you have eternal life, and that you may continue to believe in the name of the Son of God. Son of God, தேவகுமாரன். தேவகுமாரன் மேல் விசுவாசம் வைக்கணும். அப்போ இயேசு என்ன பண்றாரு? தேவகுமாரன் ஆகிய இயேசு மத்திய மாட்லூகால எங்க போனாலும் நித்திய மரணத்தோடு இணைந்து விட்ட மனுஷனை பிரித்து விடுகிறார். அதுக்காக ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறார். அந்த ஜீவில தேவி நீதிட்டு உழித்து பாவம்ட்டு மரணத்திலிருந்து விடுதலையாக்குறார். விடுதலையாக்குறாரு இல்லையமா? பாவத்தில் இருக்கிறவங்கள பாவிகள் எல்லாம் ரசித்தாரு. வியாதி உள்ளவங்களெல்லாம் ரசித்தாரா? குட்டுக்கண்டை தந்தார், செவிட்டுக்காது தந்தார், குஷ்ணோகி விடுதலையாக்குறாரு. செத்து போயிட்டான் ஒருத்தன், மரணத்திலிருந்து விடுதலையாக்குறாரு. அப்போ பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் விடுதலையாக்குறாரு. அதுக்கு உடித்தவனும் ஜீவனையும் கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. அப்போ மரித்த லாசரு என்ன பண்ணாங்க? 4 நாள் கல்லறையில வச்சுட்டாங்க. இதெல்லாம் நமக்கு படிக்க நேரம். யோவான் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. மரித்து போனோன்னா இயேசு உயிரோடு எழுப்புறாரு. அப்போ உடித்தவனும் ஜீவனையும் தேவனுக்கு செலுத்துறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்துறான். இந்த மரணம் டெலிட் ஆகி அங்க உடித்த இதுல வந்து செத்தம் உயிரோடு வந்தான்னு வேதம் சொல்லுதுங்க. ஒரு பாவியை வந்து நீதிமானமாகனா தேவி நீதியை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலக பாவத்திலிருந்து விடுகிறார். ஒரு வியாதி பட்டணம் விடுதலை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகதான் சரீரத்துல வியாதியிலிருந்து விடுதலை. அப்போ ஜீவ விருட்சத்துக்கு நிலையே இருக்கணும். நீ ராத்திரி பகலும் நான் நன்மை தீமையிலே ஏற்பண்ணாக்க அது பிசாசோடு ஒன்னரை கலக்குது. நன்மார்க்க துன்மார்க்க. ஆமா, அது சுய நீதி அநீதியை தேவனுக்கு உலகத்துக்கு கட்டாயமா காட்ட வேண்டிய சூழ்நிலை. கவலைப்படாம அவனை இருப்பானா, பகைக்காம அவனை சண்டை போடாம அவன் சுய நீதி அநீதியை காட்ட ஜடம் கிடையாது மனுஷன். ஒன்னு ஆதாமுக்குள் பிறந்தவன் பாவத்தை மனித தேவன் தனக்கு உலகத்துக்காட்டு பிசாசோடு சஞ்சரித்து பல பிரச்சனையை சந்திக்கணும். ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள அந்த தேவ நீதி தூயத்துல தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கணும். கான்சியஸா கொடுத்தாதான், இல்லைன்னா ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா இயேசு அப்படி இருந்தார். அவர் ஜீவனா இருந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா. அந்த ஜீவன்ல தேவ நீதி உயிர்த்ததுல இருந்தது. அந்த தேவன் தனக்கு குத்தாரா இல்லையா? 33 வருஷம் பூமியில வாழ்ந்தாருங்க. 24 hours தேவ நீதி தூய்த்தார். தேவனுக்கு ஆதாம் வந்து மூடு உலகத்து குத்தார். தேவனோடு சஞ்சரிச்சார். அவரை பார்த்தா பிசாசெல்லாம் ஓடுது, வியாதி எல்லாம் நீங்குது, சாப்பெல்லாம் நீங்குது, மருத்துவர்களும் உயிரோட குஷ்ணோகி சுத்தமா வியாதியெல்லாம் சொஸ்தமாக்குறாங்க. ஏன்னா ஜீவன்லேயே உயிரி கிடக்குறது, ஜீவ விச்சதுகளே இருக்கிறார், நித்திய ஜீவன்லே இருக்கிறாரு. அந்த தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு குத்துட்டே இருக்கிறாரு. நம்ம நித்திய மரணத்திலே இருக்கிறோம். மனுஷன் எவ்வளவு கேட்டு கட்டவும் பாரு. பாவத்துல வந்துட்டு பாவத்தையும் மறந்து தேவன் தான் குத்துட்டே இருக்கிறான். வாய்நாளெல்லாம் சுயின தனக்கு எனக்கு முன்னாடி பிள்ளைக்குன்னு வாங்கிட்டே இருக்கிறான். ஓடுறான், உழைக்கிறான், சம்பாரு, காடு பங்களா எல்லாம் பண்றான். மனுஷனுக்குள்ள சுயநலங்குது. இயேசு சுயநலவாதி இல்லைங்க. உலகத்தையே அன்பு குந்து ஜீவ சொரஞ்சு தேவன் தரங்குளத்து குத்து போயிட்டு இருந்தாருங்க. அந்த இயேசு உனக்குள்ளே இருந்தா, அந்த இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தை இருந்தா தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உழுது உன் பிள்ளை பேர் சொல்லி மனைவி பேர் சொல்லி ஏரியா ஜன கொடுத்துப்பா. ஒருவேளை பட்டு நடக்காம இருக்கலாம். ஏன்னா இயேசு நல்லா மெச்சூர்டா இருந்தாரு, நல்லா ஊறிட்டு இருந்தாரு. ஜீவ உலகத்துல உங்களை சபிக்குள்ள ஆஸ்வதிக்கிறார், பகைக்குள் நன்மை செய்யறார், சத்துக்குள்ளே துன்பக்குள்ள ஜெபம் பண்றாரு, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாரு. உடனே ஓடிச்சு. ஆனா நீ கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதும் ஏதோ ஒரு பிசாசின் காரியத்தை தடுத்து நிறுத்துக்கிறாய். மரண சக்திகள் அங்க தடுத்து நிறுத்தப்படுகிறது. அசுத்தாய் துரத்தப்படுது. பசுத்தாய் வந்து தேவதூர் வந்து அங்க பாதுகாப்பாங்க. ஒரு ரட்சிப்பு உண்டாக்குறது. உன் பிள்ளைங்க தூரத்தில் கொடுக்கலாம். இங்க சொல்லுங்க, இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு ஆதாம் முழுவதும் என் பிள்ளை பேர் சொல்றேன். அன்னை அசுத்தாய் பசுத்தாய் சுகமாய் தேவதூர் பாதுகாப்பாங்க. அப்படிதான் இயேசு மொழி செய்தார். அதனால் அன்பாவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுங்க. இடைவிடாம கொடுங்க, எக்காலத்து கொடுங்க, சோர்ந்து போகாம கொடுங்க. தேவனோடு செஞ்சீங்க. முழு உலகத்துல ஒரு ஆளுக்கு நண்பர் தேவை பகை கசவு காட்டினா கூட அந்த ஒரு ஆள் மூலமா அசுத்தாய் வந்துடும். ஒரு டம்ளர்ல
ஒரு சொட்டு விஷம் ஃபுல்லா பால் இருக்குது. ஒரு சொட்டு விஷம் கலந்தா கூட என்ன ஆயிடுது? பரிமள தைலத்துல செத்த ஒரு அந்த தைலம் என்ன வாசல் கெட்டு போதுட்டாங்களா இல்லையா? அப்போ ஃபுல்லா பால் இருக்குது, அதுல ஒரு சொட்டு விஷம். ஒரு மனுஷன் மேல தாங்க நான் பகையாக்குறேன். அவன் ஜென்ம விரோதிங்க, அவனை மன்னிக்கவே முடியலங்க. கிறிஸ்துவ அவனை காட்ட முடியல, அதுதான் உன்னை கெடுக்கிறது எல்லாமே. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை கொடுத்துப்பா. இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார், ரொம்ப மோசமாக விலகி இருந்தார், சாட்டை கூட எடுத்தார். ஆனா ஜீவன் இயேசு பரலோகத்தை தேவனுக்கு உலகத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். தேவனோடு சஞ்சரித்தார், பிதாவோடு சஞ்சரித்தார். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவர், அவர் நன்மை தீமை அறியத்தக்கவரே அல்ல இயேசு. அந்த ஜீவன் அந்த தேவ நீதி டு இயேசு சுவாமியோட வாக்குத்தத்தம் கையில் கொடுத்துட்டாரு சிலுவையில. உன் பேர் சொல்லி தேவனை கொடுத்தாரு. ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தார். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கவும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இதோடு கூட நம்ம முடிப்போம். ஆனால் அன்பானிலே, உங்க பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உங்க கணவனாருக்கு நித்திய ஜீவன் உண்டு, உங்க மனைவிக்கு நித்திய ஜீவன் உண்டு, உங்க பேர பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உங்க குடும்பத்தாருக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனா தேவகுமாரனுடைய இயேசு விசுவாசத்தை கொண்டு வந்தார். அந்த இயேசு ஜீவனை தேவன் தனக்கு கொடுத்து உங்க பிள்ளை பேர், பேர பிள்ளை பேர், மனைவி பிள்ளைங்க, சொந்த பந்தம், ஏரியாளுக்கு ஜனங்க பேர் சொல்லி இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாரம் முழுத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வந்தார். மனுஷன் அதுக்கு தானே உலகத்துல வாழறான், நித்திய ஜீவன் அடையறதுக்கு. கோடி கோடியா வாழ்ந்து அந்த நித்திய ஜீவன், அந்த பரலோக வாழ்வை பெறலன்னா எல்லாமே உலகமே தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் பண்ணேன்னு சொல்லப்படுது. அப்போ ஒண்ணு இல்லைங்க, அப்பசோசரம் இல்லை, மனம் திரும்புகள், நன்மை தீமை அறியத்தக்க கனிவு சாகவே ஜீவ விச்ச திரும்ப ஜீவ தேவன் இயேசுவை வழி இயேசு அந்த ஜீவனை தேவ நீதிட்டு உயிர்த்ததல். தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் செலுத்துங்கள், அசுத்தாய் துரத்துங்கள், பசுத்தாய் அவரே திராட்சை செடி, நீங்கள் கூட்டிகள் ஒருவனில் வார்த்தைகள் நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். வெடிச்சுக்கிட்டு வருங்க ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு வந்தது, ஈசாக்கு வந்தது, யாக்கோபுக்கு வந்தது, தாவீதுக்கு வந்தது, மோசேக்கு வந்தது, யோசேப்புக்கு வந்தது, எஸ்தருக்கு வந்தது, தெபோராலுக்கு வந்தது. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. எப்படிப்பட்ட கட்டத்தில் ஆதாம் வழியா பாவத்துல பிறந்தவங்க எல்லாம் பழைய ஆட்டு ஊட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டாங்க. உண்மை உத்தமமா இந்த வேலை கத்தர் ஆசிர்வதிச்சுதான் ஆனாரு. தேவனோடு சஞ்சரியுங்கள். வேண்டாண்டினாக்கா நியூட்ரலா இருக்க மாட்டேன், நன்மை தீமையோடு சஞ்சரிப்பேன். உடனே ஒரு கவலை பிச்சுக்கணும், பழம் வந்துடும், சோர்வு வந்துடும், தேவையில்லாத பிரச்சனைகள், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கை எக்ஸ்பெக்ட்மெண்டா இருக்காது. ஓடலாம் வாழ்க்கிறது இப்படியே மனுஷன் நாய் படுற பாடுபடுறேன்னுவாங்க. ஓடி கோடி கோடியா சம்பாதிச்சு வைப்பாங்க. எல்லாம் வயிற்றுக்கு, சாப்பிட்றதுக்கு, போகிறதுக்கு, தூங்கறதுக்கு, நல்லா படுக்கிறதுக்கு, இதோடு போச்சு ஜோலி கதை. அப்போ பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம், நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமா, இயேசுவிடம் வாருங்கள். இயேசுவிடம் வர்றதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. எப்படி ஏவாளு ஜீவ வச்சதுக்கு இயேசுவோடு தான் ஏதேன் தோட்டத்துல இயேசு விட்டுட்டு பிசாசிட்ட போனா பாவத்தின் சம்பளமான இன்னி உலகம் உள்ள பிசாசு பிள்ளைகளா போயிட்டாங்க. இப்ப எல்லாம் உலகம் உள்ள இயேசு எடுத்த ஜீவரத்தை புஷிங்க. அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்துங்க. நீங்க நித்திய ஜீவனை அறிந்து கொள்வீர்கள். பசுத்தாவி தேவதூதர் வருவதை பார்ப்பீர்கள். கான்பிடன்ஸ், தைரியம் வரும். எல்லாரையும் மன்னிப்பீங்க, எல்லாரையும் ஆசீர்வதிப்பீங்க. ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு ஒரு வழியை கைப்பட முடியாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுங்க எந்த ஆயுதமாக. ஆனால் கிறிஸ்துவ கொடுக்கணும், சபிக்கணும், ஆஸ்வதிக்கணும், பகைக்கு நன்மை செய்யணும், சத்துக்களை செய்யணும், துன்பம் ஜெபம் பண்ணணும். கிறிஸ்துவை கொண்டு இயேசு சாமியோட வாழ்க்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாய்நாள் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உன்னை விரோதி உன்னை மேற்கொள்ளுகிற சக்தி இந்த உலகத்தை எதுக்கு எந்த அசுத்தாய் ஓடும். வானம் எடுத்து பொருளாதார அந்த எல்லாம் ஓடும். இயேசுக்கு அப்படி இருந்தாருங்க. மத்திய லூக்காம அவர் எங்கு சுற்றி திருந்து பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாரும் இல்லை. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். அந்த ஜீவன தேவ நீதி தூதல் இயேசு கிறிஸ்துவாமட்ட வாக்கு தத்துவம் அது தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து. அப்போ 1 யோவான் 5:13 உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். ஐயா, நித்திய ஜீவன் கிடைக்குமாங்க ஐயா? கண்டிப்பா கிடைக்குங்க ஐயா.
தேவகுமாரன் மேல விசுவாசமாயிரியா. அது யார் ஏசுயா. அந்த ஏசு யாரியா? நானே வழியும் சத்தியம் ஜீவனும் ஐயா. அந்த ஜீவன்ல தேவ நீதியிலிருந்து உடித்தேர்வு இருக்கையா. அதை தேவனுக்கு செலுத்தணும் ஐயா. ஆதாம்லிருந்து முழு உலகத்துக்கு செலுத்தும் போது நீ தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கவும், விசுவாசத்துக்குள்ள விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு அதுக்கு மேல வசனம் பாருங்க, 12வது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தெளிவாக 12வது பாருங்க. இங்கிலீஷ் கூட இங்கிலீஷ் வசனம். குமாரனை உடையவன், குமாரனை உடையவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன்றத்துல ஆதாமை உடையவன், மரணத்தை உடையவன். அப்படிதான் பிறந்திருக்கும். மரணம் நம்ம மேலுக்கு, மரணம் எனக்கு சொந்தன்ற மனுஷன். ஆமா, அப்படி பிறந்திருக்கிறான். அதை கரெக்டா சொல்றான். இப்போ குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் சொல்லப்படுது. நித்திய ஜீவன் உடையவன் சொல்லுவது, பரலோக வாழ்வன் சொல்லப்படுது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன். அவன் தான் ஆதாமைக்குள் பிறந்தவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், நித்திய ஜீவன், நித்திய மரணத்தை உடையவன். இவ்வளவு தெளிவா பைபிள் போட்டு வச்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ குமாரனை உடையவர்களா இருக்கிறதுக்கு என்னங்க, அது ஒரு கம்பசூசமாக. பிசாசை உடையவர்களுக்கு பிசாஸ் வார்த்தை கேட்டு பிசாஸ் கணிச்சா பிசாஸ் உடையவனா மாதிரி மரணம் வந்துச்சு. குமாரனை விட இயேசு வார்த்தை கேட்டு ஜீவ விச்சதுக்கு நீ புசித்து அந்த தேவன் தர குலத்துக்கு தான் குமாரனை உடையவன். அவ்வளவுதான். வாய்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் வார்த்தையின் நிலையத்தில்தான் மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி. நல்லா வாயிலாங்க பூமியில வாய்ந்து பாருங்க. இருந்து பாருங்க, ஒரு பாவமும் மரணத்துல பிறந்த ஒரு மனுஷனுக்கு பிசாசு வாய்நாள்லாம் தொல்லை கொடுக்குற வாழ்க்கையில பலவிதமான இன்னல், பலவிதமான பிரச்சனை, பலவிதமான போராட்டங்கள் கொடுக்குறான்னா ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்வார். தேவன் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்குள்ள குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, முழு உலக வானத்துக்கு பூமி எல்லோரும் அம்மா வயதில் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் குமாரனை இல்லாதவனா தான் பிறக்கிறான். பிறக்கும்போது அப்படிப்பட்டவன் குமாரனை உடையவனாய் மனது தேவகுமாரனாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்த ஜீவப்பம் ஜீவ சரீரத்தை ரத்தத்தை பானம் பண்ணும்போது அவன் குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், நித்திய ஜீவனை உடையவன். அதனால நித்திய ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதாளத்தில் விடுதலையாக்கப்பட்டு நித்திய வாழ்வை இந்த பூமியிலும் பரலோகத்தில் பெற்றுக்கொள்கிறான். அதனால் அன்பானவர்களே, குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்பதை நீங்கள் அறியவும், தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கவும், தேவனுடைய குமாரன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்றார். அதனால் அன்பானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன்ட்டார். அதனால் அன்பானவர்களே, தேவனுடைய குமாரன் உடையவர்களாக இருங்க. குமாரன் யாரு? நன்மை தீமை 2 வட்டத்தில் இருந்தாக்கா தேவனுடைய குமாரன் இயேசு ஞானத்தான் கூட திரு விசுவாசின்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நன்மை தீமையிலே இருப்பாங்க. குமாரன் எல்லாம் தான் இருக்கிறாங்க. அதனால தான் கவலை, பயம், வெறுப்பு, கசு, சபை, அசுத்தாவி, பகைக்குது, சபிக்குது, நிந்திக்குது, தூசிக்குதான வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க. குமாரனை உடையவன் ஜீவ விச்சத்துக்கு தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை கொடுத்தாதான் நீ குமாரனை உடையவன். பேர் விசுவாசி ஊழியக்காரன் பேர் வச்சுக்கிட்டு நானும் இயேசு பிள்ளைன்னு பேர் வச்சு இருக்குதெல்லாம் நன்மை தீமை வாழ்க்கை வாழ்ந்துருந்தாக்கா
குமாரன் எல்லா ஜீவன் எல்லாம் தான் வாழ்ந்துங்கிறான். யாரும் சரி, என்னையும் சரி, எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி, நன்மை தீமையில் வாழ்ந்தாக்கா நன்மை தீமறிய பிசாசை உடையவன், பிசாசு அசுத்தாவியில் வியாதிகளும் வறுமையிலும் தருத்துகளும் பாவங்களும் ஒரே போராட்டமாக தான் இருக்கும். அப்போது குமாரனை உடையவன்னா 100% நன்மை தீமை என்கிற அந்த 2 வட்டத்து ஜீவ விருட்சத்துக்கு நீல வரணும். பாவத்தின் சம்பளம் மருந்து தேவி நீதியை உரித்ததில் வரணும். அதை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்தணும். 1 நாள் 2 நாளைக்கு 24/7 வாரத்தில் 7 நாள், வருஷத்துல 365 நாள். அது எப்படிங்க 365 நாளும் 24/7 ஜீவன்லேயே வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? கிறிஸ்துக்குள்ளேயே இருக்கணும் காலமெல்லாம். அப்போ அப்படி கேட்டால் இன்றைக்கி நைட்டு வாழ்நாளெலாம் பாவத்தில் மரணத்திலே இருக்கிறானே, நன்மை தீமையிலே இருக்கிறானே மனுஷன். அது மட்டும் இருக்க தெரியுது. அது யுகாயுகமாக இருக்கிறான். கவலை, பழம், வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, அநீதி, நன்மை தீமையிலே இருக்கிறான் காலமெல்லாம். 24/7 வாரத்தில் வருஷத்துக்கு 365 ஜீவ வச்சதுக்கு நீல அதுதான் முடியலன்றான். முடியணுங்க. அப்படிதான் நான் தாவி சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்துல சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயிலும். எக்காலத்துல என்ன அர்த்தம்? என்னாமல் நாள்தோறும் உமது நீதி உமது துதி சொல்லிட்டே இருக்க மாட்டான். வர வர விருத்தி ஆடு மேய்க்கிற ராஜாவாயிடும். தாவீது என் இருதயத்துக்கு கேட்டவன் கர்த்தரே சொல்றாரு. அதுக்குள்ள பிசாசு இதயத்தில் 2 பெரிய பாவத்தை செஞ்சான். அப்படிப்பட்ட தேவனுடைய இதயத்தை கேட்டனா மாற முடியுது. வாய்ப்பு இருக்கிறாச்சா தேவனை போல மாறத்துக்கு? அதுக்கு ஜீவ விச்சத்துக்கு இல்லவா? அல்லேலூயா. அதனால இந்த வசனத்தை மட்டும் வாசி முடிச்சிடுவா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். 1 John 5th chapter 12 words. He who has the Son as life. இங்க பாருங்க, he who has the Son, the குமாரனை உடையவன், life as life, ஜீவனை உடையவன். He who has the Son as life. He who does not have the Son of God does not have life. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்படின்னா மரணத்தை உடையவன். மரணம் கண்டிப்பா சந்திக்கும். மரணம் எண்டு. அதுக்கு முன்னாடி மரண சக்தியெல்லாம் சந்திக்கும். கவலை, பயம், வெறுப்பு, பாவம், வியாதி, கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசமோசம், வாழ்நாளெல்லாம் மரண சக்தியில் சந்தித்துட்டே இருக்கான். எண்டு மரணம், முடிவு பாதாளம். அப்படி போகுது கதை. குமாரன் இல்லாதவன், இயேசு இல்லாதவன், இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவ விச்சத்துக்கு நீ வராதவன். அந்த நித்திய ஜீவன், நித்திய ஜீவன்னாக்கா நித்திய ஜீவன். அது ஜீவனுக்குள்ள பாவ மன்னிப்பு, சுகம், பெலன், ஆசீர்வாதம், மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம், சமாதானம், சந்தோஷம், பாலு, தேனு, நல்ல ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கு, பேரு, புகை, ஐஸ்வர்யம், மகிமை, கனம் எல்லாம் ஜீவன். எல்லா ஜீவனை எல்லாம் கடந்தது. தேவனாவே எப்படிப்பட்டங்க அது கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். மகிமை நிறைந்தவன். மகிமையும் மாட்சிமையும் மகத்துவம், பாவ மன்னிப்பும், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யமும், சுகமும், பலமும், ஜீவன் கொட்டி கிடக்குது. அவர் ஜீவன்ல மரணத்துல எல்லா கேடுபாடு கொட்டி கிடக்குது. ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நித்திய ஜீவன், பரலோக வாழ்வு, மகிமை, கனவு, புகழ்ச்சி, வெற்றி, பாவம், ரட்சிப்பு, நித்திய ஜீவன், இதெல்லாம் குமாரன் இல்லாத ஆதாமுக்குள் இருக்கிறவங்க இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி அடுத்து இலவச கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமானாம். அந்த கிறிஸ்துவை தான் நித்திய ஜீவன் கொடுக்க வந்தார். ஜெபம் பசுதாவே, இந்த அறிவான மாலை வேலையில எங்களோடு கூட பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ஒரு நம்பிக்கையான செய்தியை நான் பேசுகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. முழு உலகத்துக்கு பேச எங்க சபை குளோபல் சர்ச்சு உலகளாக தெரிவிச்சவ வானபூர பூமி பாதபடி எந்த மனுஷனை பார்த்தாலும் இயேசு ஜீவன் பரிமித தேவன் தனக்கு கொடுக்குற வேலை தான் என் வேலை.
நான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பண்ணி திருவள்ளுவர் ஊழியக்காரனா இருக்கிறேன். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தை திருவது ஜீவ பிச்சத்துக்கு நீ உலகத்துக்கே ஒளி, நீ பூமிக்கே உப்பு. எந்த மனுஷனுக்கும் ஜெபிக்கலாம், எந்த மனுஷனும் விடுதலையாக்கலாம், எந்த மனுஷனும் ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுது அசுத்தாவை வச்சு பசுத்தாவைக்கு தேவதை காப்பாற்றலாம். நீ ஒளி, நீ உப்பு உலகத்துக்கு. கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா அவன் அந்த ஜீவசோரன் இயேசு ரத்தம் சகல பாவம், சின்ன பாவம் பெரிய பாவம் மோசம் எந்த பாவத்தை நீக்கு சுத்திகரிக்கும், எந்த வியாதி எந்த சாபம் எந்த மண் எந்த தத்து நீக்கு சுத்திகரிக்கும். கிறிஸ்துக்குள் இருக்க முடியுமோனால தேவி நீதி உயிர்த்தல் கொடுக்க முடியுமா? சபிக்கல் ஆஸ்வதிகள், பகை கொடுத்து நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை ஜெபம் பண்ணுங்கள். ஆக இயேசு ஜீவன் பரிவுற வானத்தோட சகல அதிகாரத்தை உன் இனத்தார் குடும்பத்தார் இனத்தார் மனைவி பிள்ளைங்க பேர பிள்ளைங்க தூரத்தில் இருக்கிற பிள்ளைங்க சமீபத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் பிதாக்கும் ஆதம் வந்து முழு உணர்ந்து கொடுக்க அசுத்தாவி தோர்த்த பசுத்தாவி இருக்க தேவதோட இயேசு திராட்சை எல்லா ஜன கொடிகள் எல்லாம் கிறிஸ்துவ நிலைத்திருக்க 816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்காங்களாம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, ஆசியா, சோழர், வடார்கடை, தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கடன் முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாகுமார் ஆதம் வந்து முழு உலகத்து கொடுக்குறத அசுத்தாவில தோற்று பசுத்தாவில தேவதெல்லாம் பதிவு செய்யுது. சமாதானம், சந்தோஷம், சுகம், பேலன், ஜீவன், ஆட்சி, ஐஸ்வர்யம், மகிமை, கனவு, புகழ்ச்சி, ஈட்டு, வெற்றி செய்யும். பூமி எங்கு பசுத்தாவியான தேவதெல்லாம் கட்டுவிக்கிறங்க தாய். 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுத்துக்கு அசுத்தாவி பசுத்தா இறங்குறங்க தாய். உலகெங்கிலும் ஆதாம்கள் இந்த பாவத்தை மனித தேவன் தன் உலகத்தை எப்படி இருக்குமாறு உலகம் குட்டி பாதாளமாக இருக்கு. போய் பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டில் நடக்கிற காரியம் எல்லாம் பாருங்க. கொலை, கூத்து, விபச்சாரம், பேசிட்டு கொலை, ஆபத்து, விபத்து, நாசமோசங்கள், கொலைகள், என்ன பிசாசு ராஜ்யமாகுது உலகத்துல. ஏமாத்து, அவிசுவாசம், அவநம்பிக்கை, பிரிவினைகள், கசப்புகள், வைராகிகள், கொடி, ஏராளம் வியாதியஸ்தர்கள், சபிக்கப்பட்டவர்கள், திருடர்கள், கொலைகள், உலகமே குட்டி பாதாளமாகுது. எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிமைத்து போகிறார். இல்லாத கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை முழு உலகத்துக்கு கட்டவிருக்கத்தான். பிதாகுமார் பசு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு மாம்சமான யார் பேர் சொல்லி தேவி நீதி உயிர்த்தலை கொடுக்க அசுத்தாவில தோற்ற பசுத்தாவை இருக்க தேவதூர படிவினை செய்ய இடைவிடாமல் 24/7 நாரத்தை வாழ்நாள் நித்திய ஜீவனை தேவி நீதி உயிர்த்தல மாம்சமான யாருக்கும் பிதாகுமார் ஆதாம் வந்து முழுத்து கொடுக்க அசுத்தாவில தோற்ற பசுத்தாவை தேவதூர படிவினை செய்ய வர வர விருத்தி உலக பூமி ஆடு செழிப்படைய சமாதானம், சந்தோஷம், சுகம், பேலன், ஜீவன், ஆஸ்வாத, ஐஸ்வர்யம், மகிமை, கனவு, நித்திய ஜீவன், பரலோக உயிர்த்து சமாதானம், மகிமையும், கனவும், புகழ்ச்சி, கீதி வச்சு ஆஸ்வாத சமாதானம் பூமி எங்கும் கட்டவே இருக்கத்தான். கிராமங்கள் தோறும் பட்டணத்தில் அலையலையாய் தேவதூதர்கள் பசுத்தாவிய பூமி எங்கும் கட்டவே இருக்கத்தான். கிராமங்கள் தோறும் பட்டணத்தில் கட்டவே இருக்கத்தான். மாபெரிய எழுப்பில் வந்து கொண்டு ஒரு ஜெபிக்கிறதுக்காக ஒரு பெரிய எழுப்பில் கொண்டு ஒரு போர்க்காய் நடி செலுத்தும். நீர் அப்படியே செயற்காய் நடி செலுத்துவோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபதியோருக்கும் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்ராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதி சபையினர் ஒவ்வொரு நாட்கள் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி பேஸ்புக்கில் போக பேசுகிறோம். தாமஸ் யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வேணும் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கும் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். இன்னொரு சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஏராளம் செய்தியில் விட்டுக்குடூரி ஜீவ மார்க்கத்தை போய் உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள். என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கும். எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தைரியத்தில், அவமான, வெக்கத்தில், கடன் தொழில சிக்கி தவிக்கிறாங்க. இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து கூட அசுத்தாய் பசுத்தாய் தேவர்களுக்கு கொடுத்து உலகத்துக்கு பூமிக்கு உப்பாருங்க. என் சேனலை சத்தியம் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்துருக்கேன். தினந்தோறும் விலையேற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு இந்த தேசத்தில், கிராமத்தில், பட்டணத்தில் உலக பெரிய எழுப்புகளை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமா, கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் விடுவி கேளுங்கள். நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 27/1/2026 மாலை நேரத்தில் கொடுக்கப்பட்டது. சோழர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.